இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் 5 நிமிடம் மட்டும் கண்களை மூடி சாயப்பா ஒரு வார்த்தையை சொல்ல போகிறாரு. அதை கேட்டுக்கோங்க, அதை எழுதி வச்சுக்கோங்க. கடவுள் உங்கள் மீது கோபமாக இருக்கிறாரா இல்லையா? கோபமாக இருந்தால் நாம் செய்ய வேண்டிய பணி என்ன? எதனால் கோபமாக இருக்கார்? அவரோட கோபத்தை கரைக்க என்ன செய்ய வேண்டும்? இதையெல்லாம் இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம். நிம்மதியை ஏன் இழந்துட்டு நிற்கிறோம்? நிம்மதியோடு வாழக்கூடிய வாழ்க்கையை ஏன் நமக்கு மட்டும் கடவுள் தரலன்ற கேள்விகளுக்கு பதிலாக இந்த பதிவு அமைய போகுது. பல இடத்துல உங்கள் வாழ்க்கையை எந்த இடத்துல மாற்றணும், எங்கே ஆரம்பிக்கணும், எதை செய்யணும், எதை நிறுத்தணும் அப்படின்றதும் இந்த பதிவில் உங்களுக்காக சொல்லப்பட்டது. 100% நிம்மதி பெறுவீர்கள். 100% சந்தோஷம், வெற்றி எல்லாமே கலந்து உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு உண்டான பதிவு தான் இந்த பதிவு. மழை போல இருக்கக்கூடிய பிரச்சனையை கூட எப்படி தீர்க்கலான்றதையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ வாழ்க்கைன்றது சந்தோஷமாக வாழ்வதற்கும் நிம்மதியான வாழ்வதற்கும் தான் வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பதிவை கேளுங்க. அற்புதங்களும் அதிசயங்களும் உங்களுக்கு நடக்க இருப்பதை மறக்காதீர்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ரா. என் உயிரானவர்களே, வாழ்க்கையில் நிம்மதி இழந்து போய் பல வருஷம் ஆகுது. நிம்மதியான வாழ்க்கையை லீட் பண்ண முடியல. ஒரு நொடியும் சந்தோஷமான செய்திகளை பெறவே முடியல. தொடர்ந்து அவமானத்திலேயே நான் நிலை குலைஞ்சு நிற்கிறேன். என் வாழ்க்கையை காக்க வந்த கடவுள் கூட காக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதற்காக பல தடவை சாயப்பா மட்டும் இல்லை, எல்லா கடவுளையும் நான் திட்டி தீர்த்தேன். இப்போ வரைக்கும் அதே வேதனையில் தான் நான் உங்ககிட்ட இந்த ஆடியோவை கொடுக்குறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரையும் சாயப்பா வாழ வைக்க மாட்டார். அவருக்கு பிடிச்சவங்களை தான் வாழ வைப்பார். நான் எவ்வளவுதான் நல்லது செஞ்சு இருந்தாலும் என்ன அவருக்கு பிடிக்கலை அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்கள் ஒரு சாய்ராமுடைய கேள்வி. நாம் நிச்சயமாக பதிலை கொடுத்தே ஆகணும். ஏன்னா சாயப்பா தன்னுடைய குழந்தைங்களை எந்த காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார். ரொம்ப பாசக்கார தந்தைங்க, ரொம்ப பாசம். இப்போ இந்த சாய்ராம் சொன்ன மாதிரி உங்களுக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக கேளுங்க. இந்த பதிவு முடிவதற்கு உள்ள நான் உனக்கு இருக்கிறன்ற சத்தத்தை ஏதோ ஒரு விஷயங்கள் மூலமாக அவர் உணர்த்தியே தீருவார். நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை அப்படின்றது துன்பங்களும் ஒரு பக்கமாக தான் இருக்குது,
இன்பமும் ஒரு பக்கமாக தான் இருக்குது. துன்பங்கள் வந்தால் தாங்கிக்க முடியல, இன்பங்கள் வந்தாலும் தாங்கிக்க முடியல. சில பேருக்கு துன்பம் கூட பொறுமையாக நிதானமாக இருன்னு சொல்லும். ஆனால் இன்பமும் எதிர்த்து நெல்லு, எவ்வளோ பெரிய மோதல் வந்தாலும் பார்த்துக்கலான்னு தோணும். சில பேர் எதிர்த்து நின்று மோதி விழுந்தவங்களும் உண்டு. இன்பத்தினாலே துன்பம் பொறுப்பை கொடுக்கும், நிதானத்தை கொடுக்கும், படிப்பை கொடுக்கும், ஆணவத்தை குறைக்கும், ஞானத்தை கொடுக்கும், கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். பலரோட வலியை அது உணர்த்தும். நாம் வலியை மற்றவங்களுக்கு கொடுக்காத அளவில் நம்ம மனசில் ஒரு பாடத்தை அது சொல்லி கொடுக்கும். அப்போ வாழ்க்கையில் எங்கே நம்ம நிம்மதி இழக்கிறோம், எந்த இடத்துலையும் இழந்தோம், அது எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே நமக்கு முக்கியமான ஒரு பாடமாக இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல உங்கள் நிம்மதியை இழந்தீங்க? கமெண்ட் பண்ணுறீங்களா? யாருக்காக உங்கள் நிம்மதியை நீங்கள் இழந்தீங்க? எங்கே இழந்தீங்க? எப்போ இழந்தீங்க? யாருக்காக உங்கள் நிம்மதியை இழந்தீங்க? கமெண்ட் பண்ணுறவங்க விருப்பப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ ஏதோ ஒரு மனுஷன் மூலமாக தான் நீங்கள் நிம்மதியை இழந்தீங்க. நீங்கள் யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. பாடத்தில் முதல் பாடம் இந்த பாடம். ஒருத்தவங்களை நீங்கள் வெறுக்கிறீங்க, வெறுக்க ஆரம்பிச்சாவே நிம்மதி போச்சு, அமைதி போச்சு, வெற்றி போச்சு, நல்ல எண்ணங்கள் போச்சு, எல்லாமே போச்சு. ஒரு மனுஷனை நீங்கள் வெறுத்தீங்கன்னா எல்லாமே போகுது, அது உங்களுக்கு தெரியல. ஒரு ஸ்லோ பாய்சன் வந்து உடனே ஒரு மனுஷனை சாகடிக்காது. அது பல நாட்கள் அவன் உடம்புல போய் ஊறி கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கும். ரைட்? அதே போலதான் ஒரு மனுஷனை நீங்க வெறுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா என்ன செய்யணும்? வெறுக்கணுமா? யார் சொல்லி கொடுத்தா? வெறுத்து தான் ஆகணும். அவங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்து தான் ஆகணும். அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம், அவங்க நல்லா வாழக்கூடாதுன்ற பிரார்த்தனை, அவங்க பேரை கெடுக்கணும்னு சொல்லி 10-15 பேர்கிட்ட நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை, இது எல்லாம் என்ன ஆகுது? ஒரு வெறுப்பான சூழ்நிலையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்குது. அந்த வெறுப்பு உங்க வாழ்க்கைய முழுவதுமா எதுவுக்குமே பிரயோஜனம் இல்லாம மாத்தி விட்டு இன்னைக்கு இந்த நிலையில கேள்விகள் கேட்கக்கூடிய அளவுல போயிட்டோம். வாழ்க்கையை பத்தி புரிஞ்சவங்களுக்கு இந்த கேள்விகள் கண்டிப்பா அவங்க மனசுல வராது. வாழ்க்கையை பற்றி புரியாதவர்களுக்கு கேள்விகள் நிச்சயமா வரும். ஸோ ஒரு விஷயம் சொல்கிறேன், பதில்களை பெறுவதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். பதில்களை பெறுவது மிகப்பெரிய பாக்கியம். பதில்கள் எப்படிப்பட்டதா உங்களுக்கு அமையுதுன்னா அறிவுபூர்வமாகவும் சிந்திக்கக்கூடியதாகவும் அமைகின்றது. அதாவது கடவுள் சொல்றாரு ஒரு இடத்துல, மன்னிக்கிறவன் தான் மனுஷன், மன்னிக்கிறவன் மனுஷன். அப்போ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மனுஷனை வெறுக்கிறீங்கன்னா அவன் உங்களுக்கு எதிரான ஒரு சிறப்பான ஒரு செம்மையான வேலையை பார்த்துருக்கான். அதனால அவனை நீங்க வெறுக்கிறீங்க. அப்போ வெறுக்கிறவனை நீங்க மன்னிக்கல, அதனால தான் ஆறாத வடு இப்போ வரைக்கும் இருக்குது. ஒரு சார் சொன்னாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடியே என் வாழ்க்கை போயிடுச்சு, என்ன ஒருத்தர் ஏமாத்திட்டார்.
இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏமாற்றத்தை நினைச்சு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னால் அதில் இருந்து விடுபட முடியல. நேற்று நடந்துருச்சுன்னா நியாயம் இருக்கு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா நியாயம் இருக்கு. போனா போது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்தா கூட ஓகே. 5 வருஷம் 5 வருஷம் எத்தனை நாட்கள், எத்தனை மாதம், எத்தனை வாரம், எத்தனை நேரம், எத்தனை நொடி, இத்தனையும் நாம் என்ன பண்ணியிருக்கோம்? தூக்கி சாப்பிட்டு இருக்கோம். இல்லை அதை ஃப்ரீயாக யாருக்கோ வாரி கொடுத்துட்டோம். இப்போ இந்த 5 வருஷத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த 5 வருஷத்தில் அந்த போர்ஷனை விட்டுட்டு வேற போர்ஷனுக்கு வந்திருந்தா உங்கள் பொசிஷனே மாறி இருக்குமே. அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுன்னா தொடர்ந்து அதையே நினச்சிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது, யார் உங்களை ஏமாத்துனாங்களோ அவங்க இந்த நேரம் என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க? அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கணும், அது வேதனைக்குரியதாக இருக்கணும். அவன் வாழக்கூடாது, அவன் வளரக்கூடாது. இந்த கான்செப்டில் தொடர்ந்து 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 தன்னை இணைச்சிக்கிறாங்க. அவங்க லைஃப்பை அவங்க கூட இணைச்சிக்கிட்டா சூப்பர். ஆனால் அவங்க லைஃப்பை யார் கஷ்டத்தை கொடுத்து விலகுனாங்களோ அவங்க கூட இவங்க இணைக்கிறாங்க அப்படின்னும் போது என்ன ஆகும்? வாழ்க்கையில் வசந்தமாக வீசும். வாழ்க்கையில் சூறாவளின்றது எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் புயல் எப்பயுமே அடிச்சுக்கிட்டே இருக்கும். எந்த பக்கமும் போக முடியாது, அத்தனை பக்கமும் மோசமான சூழ்நிலைகளை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் தொடர்கதையாக இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாமே உங்களோட விஷயங்கள் எங்கே போய் நிற்குதுன்னா உங்களை சுற்றி இல்லை, உங்களுக்கு எதிரானவர்களை பழி வாங்கணும். அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, அவங்க இந்த மாதிரி வார்த்தைகளை பேசிட்டாங்களேன்னு சொல்லி தொடர்ந்து அதிலேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு நிம்மதி முக்கியம் அப்படின்னா அந்த கர்மத்தை விட்டுட்டு வெளியில் வாங்க. இது நடந்தது ஒரு கர்மம், நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். நடந்தது ஒரு பக்கா ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் எல்லாம் மறந்துடணும். அதை நினச்சிக்கிட்டே இருந்து ஒரு இடத்துல போகிறாங்க, யாரோ அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, பைக்கில் ஆக்சிடென்ட் நடக்குது. இப்போது திருப்பி பைக்கை எடுக்காமல் நான் போக மாட்டேன்னு சொன்னால் வாழ்க்கை எப்படி ஓட்டுறது? அப்போ அந்த அறிவு இருக்குது. அப்போ ஏன் இந்த இடத்துல மட்டும் அந்த அறிவு பயன்படலை? தேவைப்படும் போது அறிவை பயன்படுத்திக்கலாமா? அப்போ தேவைப்படாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் தேவைப்பட வேண்டிய இடத்துல உங்கள் அறிவை பயன்படுத்தலை. இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறவங்க எத்தனை பேர்? ஆமாம், கரெக்டு, நீங்கள் சொன்னது கரெக்டு, இல்லை நீங்கள் சொன்னது தப்பு, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை சொல்லுங்கள். எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன், கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்றுக்கிறேன். அப்போது பழைய விஷயங்களை, நடந்த நல்லதை மட்டும் ஒரு பார்ட்டாக உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க. அது உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கலாம். ஆனால் நடந்து முடிஞ்ச சம்பவம், மனசை பாதித்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அந்த பார்ட்டை எடுத்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்க. பல பேரோட வாழ்க்கை திறமை இருந்தும் சூழ்நிலைகள் நல்லா அமைஞ்சோம் இது மாதிரி கெடுத்துக்கிட்ட மக்கள் ஏராளம், எக்கச்சக்கம். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, எக்கச்சக்கம். இதற்கெல்லாம் என்ன ஒரு முடிவு காலம்னு தெரியல. இல்லை நீங்கள் இப்படியே இருந்தால் உங்கள் வாழ்க்கை என்ன நடந்துட போகுதுன்னு யோசிக்கிறீங்க.
இப்படியே இருந்தால் மாறிடுமா? மாறிடும்னா தாராளமாக உலகத்தில் இருக்கிற அத்தனை பர்சன்ஸும் அப்படியே இருப்பாங்க. ஸோ மாறாது, மாறவே மாறாது. இந்த இடத்த விட்டு எழுந்திருக்கணும். மூவ் ஆன். நகர்வு முக்கியமாக இருக்குது இந்த இடத்துல. அப்படி இருந்தால் தான் நாம் அந்த இடத்த விட்டு போக முடியும். உங்களுக்கு ஏற்பட்ட மோசமான சம்பவங்கள் எதுவாக இருக்கட்டும், அதில் இருந்து விலகணுன்னா உங்களோட ஃபோக்கஸ் வெற்றியை நோக்கி, நல்ல இடத்த நோக்கி, அடுத்தது என்ன செய்யலான்றத தீர்மானித்து அதில் நீங்கள் களம் இறங்கினா வெற்றி கோப்பைகள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கும். அங்கே உங்கள் வெற்றியை நீங்கள் அறுவடை பண்ணலாம். அறுவடை பண்ணலாம். விதையை போட்டால் மட்டும் போதுமான்னு? விதையை போட்டுட்டா அறுவடை நடந்துடுமா? விதையை போட்டால் மட்டும் பத்தாது, அதை பராமரிக்கணும். இந்த இடத்த விட்டு நவுந்துட்டப்பானா, ஓகே நவுந்தீங்க, எதுக்காக நவுந்தீங்க? அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க தெரியல. பல பேருக்கு தெரியல. வாட் நெக்ஸ்ட்னா ஐ டோன்ட் நோ. என்னங்க அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியலையா? தெரியல. நான் சும்மா பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். இங்கே நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி இப்படிலாம் இருக்குது. நான் திருப்பி கேட்குறேன், என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா அதுதான் தெரியல. நமக்கு தெரியலையா, இல்லை நமக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறோமா, இல்லை சுத்தமாக நம்மளுக்கு அம்னீஷியா மாதிரி ஏதோ நோய் வந்து மறந்துருச்சான்னு தெரியல. எல்லா மனுஷங்களும் அடித்து சொல்கிற நடிக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும். தெரியாதுன்னு சொல்லி பின்வாங்காதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரியும். ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னா உருப்படியான செயல்களை செய்யணுன்ற விஷயம் தெரியாதா? உங்களையும் ஏமாற்றி, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களையும் ஏமாற்றி, கடவுளையும் ஏமாற்றி, அதுக்கு காரணத்தை சுற்றி இருக்கிற மனுஷன் மேலேயும் கடவுள் மேலேயும் சொல்கிறது தான் நியாயமா தர்மமா? ஒரு கோயிலுக்கு பரிகாரம் செய்யலைன்னா ஓடி போய் செய்கிறோம், அது தெரியுது. ஆனால் வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்யணுன்ற விஷயம் தெரியாமல் இருக்குதுன்னா யாருடைய காதில் பூ சுத்துறீங்க? எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தெரியாத மாதிரி நடிக்கிறோம். ஏன்னா செய்யக்கூடிய வேலைகள் அதிகம். இதை பார்த்தே நமக்கு மயக்கம் வருது. இவ்வளோ வேலை இருக்கா, ஓகே பின்வாங்கலாம், ஜகா வாங்கிடலாம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஓட்டலாம். நிறைய பேர் அந்த விஷயத்தில் இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஓட்டலாம். அப்போ 5 வருஷம் இந்த அம்மா ஓட்டுனது எவ்வளோ பெரிய விஷயம்? 5 வருஷம். அப்போ 5 வருஷமாக அவங்களுக்கு தெரியாதா? என்ன பெரிய புடலங்காய் எடுப்பு? என்ன புரியல? நம்மளா வந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டோம், முடியாது நடக்காது. நீங்களா முடிவு பண்ணீங்க. அப்போ முடியாது நடக்காதுன்னு முடிவு பண்ண தெரியுது, முடியும் நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ண தெரிஞ்சா இந்நேரம் வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும், எங்கேயோ போயிருக்கும், உச்சத்தில் போயிருக்கும். உங்களை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு கூட முடியாத அளவில் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு அன்னைக்கு கேவலமாக பேசுனவங்க இன்னைக்கும் உங்களை கேவலமாக பேசுகிறாங்கன்னா நீங்கள் காரணத்தை தேடி அதே இடத்துல நிரந்தரமாக ஐக்கியமாயிட்டீங்க. அப்போ எல்லா விஷயத்துக்கும் காரணமாக இருப்பது நாம் தான். எல்லாத்துக்கும் கடவுள் நிச்சயமாக காரணம் இல்லை. கடவுள் உங்களுக்கு அன்பை அளவுக்கு அதிகமாக கொடுக்குறாரு. அப்போ எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம்? மனபலத்தை இழந்துட்டோம். மனபலம் இழந்ததால் உடல் பலமும் இழந்து போயிடுச்சு, மனமும் போயிடுச்சே, செத்து போயிடுச்சு. உடலும் என்னமோ இருக்குதுப்பா, அந்த லெவலில் இருக்கிறோம்.
அப்போ நம்ம மனசில் என்ன விஷயத்தை நினைக்கிறோம், எதை முடிவு பண்ணுறோம், முடிவு பண்ணது தான் இங்கே நடக்குதானா? எக்ஸாக்ட்லி என்ன முடிவு பண்ணீங்க, முடியாதுன்றதை முடிவு பண்ணீங்க, அது இங்கே அழகாக அற்புதமாக சூப்பராக நடக்குது. முடியுன்ற விஷயத்துக்கு முயற்சி எடுக்கவே இல்லை, முயற்சி எடுக்கலை. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்கிட்டு அதை வேதனையாக மாற்றுறதுலையே கில்லாடியாக இருக்கீங்க. விளையாட்டாகவும் எடுக்க வேண்டாம், ரொம்ப சீரியஸாகவும் எடுக்க வேண்டாம். ஒரு மனசை ஒரு விஷயத்தை எடுக்கும்போது அதை சரிசமமான மன நிலையில் மன ரீதியாக நீங்கள் தயாராகுங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு உடல் பலம் இருக்குது, ஆனால் மனபலம் இல்லை. உடலால் சாதிக்கலாம், ஆனால் மனதால் சாதிக்க முடியுமா? உழைக்கிறோம், அது உடலை வச்சு. ஆனால் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னும் போதே மனபலம் இழந்தவர்களாக, அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா கோழைகள் போல செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். யாராவது நீ ஒரு கோழை அப்படின்னு சொன்னால் நம்மால் அவ்வளவு கஷ்டம், அவ்வளோ வருத்தம். என்ன போய் இன்னைக்கு கோழை சொல்லிட்டியா, நான் வீராதி வீரன், நான் ஜான்சி ராணி மாதிரி, நான் சிவாஜி மாதிரி, நான் கஜினி முகமது மாதிரி அப்படின்னு சொல்லி வரலாற்றில் இருக்கக்கூடிய போர் வீரர்களை பார்த்து நம்மளே கொண்டு வரோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, எங்கெல்லாம் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு பாருங்கள். அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்காக இல்லை, அந்த இடத்த கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சி அங்கே இருந்து பலத்தை ஏற்படுத்துங்க. அந்த பலத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னென்னலாம் இருக்குதுன்றதை ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டத்துக்கு தயாராகுங்க. அந்த போராட்டம் தோல்வியடையும், பக்காவாக சொல்கிறேன். நல்ல ஸ்கெட்சு போட்டு ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆனாலும் பின்வாங்கக்கூடாதுன்ற முடிவோடு, முன்வச்ச காலை பின்வைக்க மாட்டேன்ற தைரியத்தோட, மன வலிமையோட நீங்கள் போராடி பாருங்க, உங்களுக்கு வெற்றி சாத்தியமாக்கப்படும். அதுக்கு கொஞ்சம் விலை கொடுக்கணும், கண்டிப்பாக விலை கொடுக்கணும். வலி இருக்கும், வேதனை இருக்கும், தாண்டிப்போ. இந்த வலியும் வேதனையும் தான் உன் வாழ்க்கைக்கு தேவையான, உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றிக்கு தேவையானவைகள். இவைகள் எல்லாம் இது இல்லாமல் அதை பெற முடியாது. இல்லை எனக்கு இது இல்லாமல் வெற்றி கிடைக்கணும்னா காணல் நீர் மாதிரி, இல்லை ஒரு பகல் கனவு மாதிரி நம்ம வாழ்க்கை போய்விடும். வாழ்க்கை போயிடும், அவ்வளோதான். இந்த ஜென்மத்தில் நீங்கள் கரெக்டாக வாழலைன்னா அடுத்த ஜென்மமும் இதே போல தான் இருக்கும். அதில் மாற்றமே இல்லை, அதில் எந்த இடத்துலையும் மாற்றம் இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இது நான் சும்மா ஒரு இதுக்காக சொல்லலை, இதுதான் உண்மையான காரணமும் காரியமும். இதெல்லாம் நம்ம சரி பண்ணாமல் வேறு எதையுமே நாம் செய்யவே முடியவே முடியாது. அப்போ கடவுளை நீங்கள் திட்டுறதாலேயோ, கடவுளுக்கு உங்களை பிடிக்கலன்னு சொன்னாங்களே, ஆமாம் கடவுளுக்கு உங்களை பிடிக்கல தான். ஏன் தெரியுமா? இழந்ததை நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் இது இல்லைன்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாரு, அதுதான் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடவுளுக்கு எப்படி உங்களை பிடிக்கும்? யோசிச்சு பாருங்க. பெத்தவங்க குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அது சரியான நேரத்தில் வாங்கி கொடுக்கணும். பையன் ஆசைப்படுறான்னு சொல்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை வாங்கி கொடுத்தா பையன் உயிரோடையே இல்லை. அன்பை சாயிலே நடந்தது. பையன் ஜஸ்ட் ஆசைப்பட்டான், +2 படிக்கிற பையன் ஆசைப்பட்டான். சரி வாங்கி வச்சுக்கோப்பா, நீ இங்கே லோக்கலில் தான் வண்டி ஓட்டணும், அவுட்டர்லலாம் வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க்குக்கு போகிறவங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க. பையன் ஓகேம்மா நீங்கள் வாங்கி கொடுங்கம்மா, நான் இந்த தெருமுக்கு தான் ஓட்டுவேன், பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் தான் நான் பைக்கை எடுத்துகிட்டு போவேன்னு அவர் சொன்னதால் பெற்றோர்கள் வாங்கி கொடுத்தாங்க.
இப்போ பெற்றோர்கள் எப்படி இந்த பையன் சொன்னதை நம்பினாங்க? எவ்வளோ பெரிய தப்பு! பையனோட சாவுக்கு காரணமே அந்த பெற்றோர்கள் தான். பையன் சொன்னான்னா, நான் இந்த ஏரியா விட்ட போக மாட்டேன், உங்ககிட்ட கேட்டு தான் நான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு. ஆனுவல் லீவ் வந்ததில்ல, அந்த ஆனுவல் லீவில் பையன் என்ன பண்ணியிருக்கான், பைக்கை எடுத்து பறந்துருக்கான், ஸ்பாட் அவுட். இதெல்லாம் நினைக்கும் போது அப்போ அந்த பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் அந்த இடத்துல? அதே போல தான் கடவுள் இங்கே செய்கிறார். உனக்கு தேவையானதை நான் செய்வேன், ஆனால் இந்த இடத்துல இருந்து நீ விலகினா மட்டும்தான் அது நடக்கும். இல்லைன்னா உனக்கு நான் கண்டிப்பாக எந்த விதத்திலும் உதவி செய்ய மாட்டேன். நீங்கள் பிடிவாதக்காரர்னா உங்களை படைச்சவரும் பிடிவாதக்காரராக தானே இருக்கணும். ரைட்? நீங்கள் பிடிவாதக்காரர் தான், சந்தோஷம். அப்போ உங்கள் படைச்சவரும் பிடிவாதக்காரர் தான், அதில் மாற்றமே இல்லை. ரைட்டா? அந்த இடத்துலலாம் நீங்கள் போய் முக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோதான் எனக்கு அது வேணும் அது வேணும் அது வேணும்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அவர் அது கொடுக்கவே மாட்டார். ஏன்னா இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இதில் இருந்து வெளியில் வா, அதுக்கப்புறமா சில விஷயத்தை செயல்படுத்து, அதன் மூலமாக தான் நான் உனக்கு வெற்றியை தேடி தருவேன். அதர்வைஸ் நான் உனக்கு எந்த இடத்துலையும் எந்த உதவியும் நான் உனக்கு செய்ய தயாராக இல்லை. கதவை அடைச்சிட்டாருங்க, அவ்வளோதாங்க. கதவை அடைச்சிட்டார். நீங்கள் கதவை தட்டுறீங்க, கதவை திறந்து பதில் சொல்லிட்டார், ஆன்சர் பண்ணிட்டாரு. ஆன்சர் பண்ணாமல் இல்லை, ஆன்சர் தெளிவாக பண்ணிட்டாரு. அவர் 100% ஆன்சர் பண்ணிட்டாரு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணணும். என்ன தெரியுமா? அவர் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். மறுபடியும் நீங்கள் அவரோட கதவை தட்டுனா அவர் இந்த நேரத்தில் கதவை நிச்சயமாக திறக்க மாட்டார். ஸோ எல்லா விஷயத்தையும் நாம் திரும்ப திரும்ப வேணும் வேணும்னு கேட்குறோம், சான்ஸே கிடையாது. அப்போ கடவுளுக்கு ஏன் உங்களை பிடிக்கல அப்படி? ஏன்னா கடவுள் உங்கள் மூலமாக பேசுகிறாரு. அந்த அம்மா சொன்னது கரெக்டு, 100%. என்னை கடவுளுக்கு பிடிக்கல. எஸ், கடவுளுக்கு பிடிக்கல. ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய செயல்கள் பிடிக்கல. மன்னிச்சிடுங்க, மறந்துடுங்க, சங்கடங்களை அவரோட பாதத்தில் வச்சிடுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருங்க, பாரத்தை தூக்காதீங்க. பாரத்தை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லியும் கேட்காததுக்கு காரணம் என்னவோ? காது கேட்கலையா? இல்லை அந்த வார்த்தை புரியலையா? ஒன்று காது கேட்காத செவிடர்களாக இருக்கணும், இல்லை சாயப்பா வேறு லாங்குவேஜில் சொல்லியிருக்கணும், உங்களுடைய தாய் மொழியில் அவர் பேசலையா என்ன? அப்படி இருந்தால் காரணம் இருக்குது. அதுக்கு சாயப்பாவை குற்றவாளி கூண்டில் நிற்க வச்சிடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் தானே சொன்னார். அப்போ உங்களை குற்றவாளி கூண்டில் தானே நிற்க வைக்க முடியும். ஆனால் அவர் செய்ய மாட்டார். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறதால. புரியுதா? அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறதால. அப்போ பிடிக்கல அப்படின்றதுக்காக நம்ம மீது இரக்கம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த மனசு துடிக்குது. எந்த மனசு? சாயப்பாவோட மனசு. என் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு தரணும், இந்த குழந்தைங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறது உங்களுக்கு இன்னமும் புரியலையா? கேட்கலையா? கொஞ்சம் காதை அவர்கிட்ட கொடுத்து பாருங்களேன், என்ன சாயப்பா சொல்கிறேன்னு. இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் 5 நிமிஷம் கண்களை மூடி நீங்கள் எப்போ வேணால் இந்த பதிவுகளை கேளுங்க. ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10:30க்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 நிமிஷம் தானே, 5 நிமிஷம் ஒன்றும் கெட்டு போயிடாது இல்லை. நல்ல விஷயத்துக்கு எவ்வளவோ செலவு பண்ணால. ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி தியானிங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். கண்களை மூடி தியானிச்சு என்ன தான் இவர் சொல்ல வராரு அப்படின்றத மட்டும் கேளுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல கேள்வியை கேட்பாரு, இல்லை நல்ல பதிலை கொடுப்பாரு. ஆக மொத்தம் ஒரு கொஸ்டினோ ஒரு ஆன்சரோ இங்கே இன்று இரவு நடக்கும். நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும். கேட்கக்கூடியவர்களுக்கு பதில் நிச்சயமாக இல்லை. ஒரு வாழ்க்கைக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பாதையும் நிச்சயமாக இங்கே நடந்தே தீரும். நடக்க போவதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், இழந்ததை பற்றியோ
நடந்தவை பற்றியோ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிடும். நிம்மதி இல்லை என்றால் வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.